கடை 24 ஹவர்ஸா? அடேங்கப்பா, பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா? அதான் 24 ஹவர்ஸும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க போல. அண்டா மாற்றி அண்டா. இங்கே கிரில் செய்கிற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேபி ஈவினிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிலே போட்டிருந்துச்சு கேஜிஎன் கெபாப் கார்னர் எல்லாம் போட்டிருக்கல சைடில். அதனால ஈவினிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஈவினிங் டைமில் செம்ம கூட்டம் இருக்கும் போல். நான் பாட்டு பில்லை போட்டுட்டு ஆர்டர் வரும்னு சொல்லி 15 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க பில் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கணுமா, அப்போ தான் கையில் பிரியாணி தருவானா. அப்புறம் ஒரு பூனெல்லாம் இருக்குது. ஆம்பியன்ஸு ஆவரேஜ் தான். ரொம்ப ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியாது. பிளேட்டில் பார்க்கும்போது கம்மியாக இருந்தது, ஆனால் சாப்பிடும் போது வயிறு ஃபுல்லாகிடுச்சு. குவான்டிட்டியும் சாட்டிஸ்ஃபைடு. இது எடுத்துட்டா அங்கே உட்காந்துட்டு இருந்தார்ல அவர் தான். அந்த ஸ்கின் பீஸ் பிடிக்காதுன்னு அதுக்கு போட்டு விட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னென்னா 110 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பொதுவாக 110 ரூபா 100 ரூபா பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது செம்ம மட்டமாக செஞ்சு தருவாங்க. ஏதோ செய்யணுமேங்கிறதுக்காக செஞ்சு தர மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மசாலா டேஸ்ட்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு லெக் பீஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வச்சுருந்தாங்க. 110க்கு ஒர்த்து. முக்கியமாக இந்த புதினா சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பொதுவாக இந்த புதினா சட்னி வந்து இந்த பீஃப் கல்ச்சரில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பீஃப் பிரியாணிக்கு வந்து சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு அந்த புதினா சட்னியும் கொஞ்சம் ஆனியனும் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே ப்ரெட் அல்வா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் நல்லா இருந்தது. என்னென்னா ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. போல் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மில்க் மேட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மில்க் மேட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கலாமான்னு பார்த்தேன், காமிக்க விடுவாங்களான்னு தெரில. இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் சும்மா அப்படியே வந்து ஒரு மார்னிங் டைமில் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக சாப்பிட்டேன். ஓகே, 110 ரூபாய்க்கு இங்கே பிரியாணி வாங்கி சாப்பிட்லாமா, வர்த்தா அப்படின்னு கேட்டால் சாப்பிடலாம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதாங்க, அடுத்த வ்ளாக்ஸில் பார்ப்போம். பாய்.